இது கிளாரட் வலை ஒலி, உள்ளமெங்கும் இறை ஒலி. இயேசு ஆண்டவருக்குள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னம் என்று நம் ஒவ்வொருவரையும் தொடரப்போகின்றது. இந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னம் என்று நமக்கு சுகமளிக்க இருக்கின்றது. இந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னம் என்று நமக்கு விடுதலை அளிக்க இருக்கின்றது. Praise the Lord. 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 ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த பிரசன்னம் என்று நாம் ஒவ்வொருவரையும் தொடர்பிருக்கின்றது. இயேசு ஆண்டவருடைய இந்த பிரசன்னம் நம்முடைய குடும்பத்திற்கு அமைதியை தரவிருக்கின்றது. ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த பிரசன்னம் நம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியை தரவிருக்கின்றது. இதைத்தான் பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலே 3வது அதிகாரத்திலே 17ஆம் வசனத்திலே இவ்வாறாக குறிப்பிடுகின்றார். இங்கு ஆண்டவர் என்பது தூய ஆவியானவர். இந்த ஆண்டவரின் தூய ஆவியானவர் இருக்கும் இடத்தில் விடுதலை கொடுக்கின்றார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இந்த ஆண்டவருடைய தூய ஆவியார் இருக்கும் இடத்தில் விடுதலை உண்டு என்று குறிப்பிடுகின்றார். ஆக நற்கருணை ஆண்டவர் பிரசன்னமாகி இருக்கின்ற இந்த வேளையிலே நம் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆண்டவர் விடுதலை அளிக்க இருக்கின்றார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இன்று என்னுடைய குடும்பத்தில் கஷ்டம் இருக்கின்றது, இன்று என்னுடைய குடும்பத்தில் துக்கம் இருக்கின்றது, இன்று என்னுடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லை, விடுதலை இல்லை என்று நான் அவதியுறுகின்ற பொழுதெல்லாம் இந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே
நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் முழுவதுமாக நாம் உட்படுத்துகின்ற பொழுது இந்த ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் சுகம் அளிக்க இருக்கின்றார். இந்த ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் விடுதலை அளிக்க இருக்கின்றார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. எனவே இந்த நற்கருணை ஆண்டவர் பிரசன்னமாக இருக்கின்ற இந்த வேளையிலே நம்மை முழுவதுமாக இந்த ஆண்டவர் முன்பு அர்ப்பணிப்போம். அன்பார்ந்தவர்களே, விவிலியத்திலே இந்த ஆண்டவர் செய்த ஒவ்வொரு அற்புதங்களையும் ஒவ்வொரு அதிசயங்களையும் நாம் பார்க்கின்ற பொழுது நாம் வியந்து போகின்றோம். 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்குடைய ஒரு பெண்ணை இந்த ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்தி இருக்கின்றார். 18 ஆண்டுகளாக நோயால் அவதியுற்றவரை இந்த ஆண்டவர் சுகப்படுத்தி இருக்கின்றார், விடுதலை அளித்திருக்கின்றார். 38 ஆண்டுகளாக பெத்சாய்தா குளத்து அருகே உட்கார்ந்திருந்த அந்த மனிதருக்கு இந்த ஆண்டவர் சுகம் அளித்திருக்கின்றார். இன்று நம் ஒவ்வொருவரையும் இந்த ஆண்டவர், இந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னம் சுகப்படுத்த இருக்கின்றது. நம்மை முழுவதுமாக இந்த ஆண்டவர் முன்பு அர்ப்பணிக்க வேண்டும். இறைவன் இந்த நாளிலே நம்முடைய சமுதாயத்தின் இந்த ஒரு சூழ்நிலையிலே நமக்கு இந்த இறை பிரசன்னத்தை, இந்த நற்கருணை ஆராதனைக்குரிய நேரத்தை நமக்காக தந்திருக்கின்றார். எனவே இந்த நற்கருணை ஆராதனையில் நம்மை முழுவதுமாக உட்படுத்தி நம்முடைய குடும்பங்களோடு இணைந்து நம்முடைய உள்ளத்தின் பாரங்கள் அனைத்தையும் இந்த ஆண்டவர் முன்பு சமர்ப்பித்து நாம் ஜெபிப்போம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் இயேசு கிறிஸ்து தன்னையே முழுவதுமாக பிரசன்னமாக்கி இருக்கின்ற இந்த வேளையிலே இந்த ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் விடுதலை அளிக்க வேண்டும். இந்த ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்த வேண்டும். இந்த ஆண்டவர் நம்முடைய குடும்பத்திற்கு மகிழ்ச்சியை தர வேண்டும், அமைதியை தர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு நம்மை முழுவதுமாக இந்த ஆண்டவரிடம் அர்ப்பணிப்போம். இந்த ஆண்டவரிடம் நம்மை முழுவதுமாக அர்ப்பணிக்க இயேசுவின் திரு இருதயத்திற்கு நிந்தை பரிகார ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து பாடலாக பாடி நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து இந்த ஆண்டவர் தருகின்ற இந்த இறை பிரசன்னம் தருகின்ற விடுதலையை, சுகத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வோம். இனிய இயேசுவின் திரு இருதயமே, நிந்தை பரிகாரத்தோடு தாழ்ந்து பணிந்து வணங்குகிறோ சுவாமி. இனிய இயேசுவின் திரு இருதயமே, நிந்தை பரிகாரத்தோடு தாழ்ந்து பணிந்து வணங்குகிறோம் சுவாமி. மனித இனத்தின் மீது உமக்குள்ள அளவற்ற அன்பு கைமாறா மிகுந்த மறதியும் அலட்சியம் நிந்தையுமே அடைய பெறுகின்ற இனிய இயேசுவே, உமது அன்பான இதயம் எல்லா இடங்களிலும் பெறுகின்ற மறதி நிந்தைகளை எல்லாம் சிறப்பான வழிபாட்டு முயற்சியால் பரிகரிக்க விரும்பி உமது பீடத்தின் முன்பாக பணிந்து வணங்குகின்றோம். இனிய இயேசுவின் திரு இருதயமே, நிந்தை பரிகாரத்தோடு தாழ்ந்து பணிந்து வணங்குகிறோம் சுவாமி.
இனிய இயேசுவின் திருவிதயமே நிந்தை பரிகாரத்தோடு தாழ்ந்து பணிந்து வணங்குகிறோம் சுவாமி. உமக்கு விரோதமாய் செய்யப்பட்ட அருவருப்புக்குரிய நிந்தை ஒவ்வொன்றுக்கும் பரிகாரம் செய்ய இப்போது இனிய இயேசுவின் திருவிதயமே நிந்தை பரிகாரத்தோடு தாழ்ந்து பணிந்து வணங்குகிறோம் சுவாமி. அடக்கமற்ற உடையாலும் செயல்களாலும் கிறிஸ்தவ இயல்புக்கு எதிராக செய்த கணக்கற்ற பாவங்களுக்காக மாசற்றவர்களை தவறு செய்ய தூண்டிய முறையற்ற துர்மாதிரிகளுக்காக ஞாயிறு கடத்தின நாட்களை அடிக்கடி மீறியதற்காக உமக்கும் புனிதர்களுக்கும் விரோதமாக சொன்ன நிந்தைகளுக்கெல்லாம் பரிகாரம் செய்ய இனிய இயேசுவின் திருவிதயமே நிந்தை பரிகாரத்தோடு தாழ்ந்து பணிந்து வணங்குகிறோம் சுவாமி. உலகத்தில் உமது பிரதிநிதியாகிய திருத்தந்தைக்கும் ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் செய்யப்படுகின்ற அவமானங்களுக்காக உமது அன்பின் தேவதர் கருணையை மனம் பொருந்திய அலட்சியத்தால் நிந்தைகளாலும் பங்கப்படுத்தியதற்காக இறுதியாக நீர் நிறுவிய திருச்சபையின் உரிமைகளை போதக அதிகாரங்களையும் எதிர்த்து நிற்கும் மக்களின் முறையற்ற செயல்களுக்காகவும் பரிகாரம் செய்ய விரும்புகின்றோம். இனிய இயேசுவின் திருவிதயமே நிந்தை பரிகாரத்தோடு தாழ்ந்து பணிந்து வணங்குகிறோம் சுவாமி. ஆண்டவராகிய இயேசுவே, இத்தகைய நிந்தைகளுக்கெல்லாம் எங்கள் இரத்தத்தால் ஈடு செய்ய முடிந்தால் நலமாயிருக்கும். உமது இறைமாட்சிக்கு நேர்ந்த இழிவுகளுக்கெல்லாம் பரிகாரமாக என்றும் வாழும் தந்தைக்கு நீர் சிலுவையில் ஒப்புக் கொடுத்து நாள்தோறும் எங்கள் வீடுகளில் புதுப்பித்துக் கொண்டிருக்கும் வரியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இனிய இயேசுவின் திருவிதயமே நிந்தை பரிகாரத்தோடு தாழ்ந்து பணிந்து வணங்குகிறோம் சுவாமி. உம் கண்ணிக்காயும் எல்லா புனிதர்களும் உலகில் உள்ள எல்லா பக்தர்களும் செய்யும் பரிகார செயல்களோடு ஒன்றித்து அப்பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இனிய இயேசுவின் திருவிதயமே நிந்தை பரிகாரத்தோடு தாழ்ந்து பணிந்து வணங்குகிறோம் சுவாமி. உமது அளவற்ற அன்பை அலட்சியம் செய்தமைக்காகவும் கடந்த காலத்தில் நாங்களும் பிறரும் செய்த பாவங்களுக்காகவும் உமது அருத்துணையோடு எங்களால் இயன்றவரை பரிகாரம் செய்வதாக முழுமனதோடு உறுதி கூறுகின்றோம். இனிய இயேசுவின் திருவிதயமே நிந்தை பரிகாரத்தோடு தாழ்ந்து பணிந்து வணங்குகிறோம் சுவாமி. இனி நாங்கள் விசுவாசத்தில் தளராமல் தூயவர்களாய் வாழும் நற்செய்தி கட்டளைகளையும் குறிப்பாக பிறரன்பு கட்டளைகளையும் பின்பற்றி வருவோம்.
இனிய இயேசுவின் திரு இதயமே, நிந்தை பரிகாரத்தோடு தாழ்ந்து பணிந்து வணங்குகிறோம் சுவாமி. தந்தையோடும் பரிசுத்தாவியோடும் என்றென்று வாழ்ந்து நீர் ஆட்சி செய்யும் விண்ணக வீட்டுக்கு நாங்கள் அனைவரும் ஒரு நாள் வந்து சேரும்படி எங்களுக்கு என்று நிலைக்கும் வரத்தை தந்து எங்கள் கடமையும் உமக்கு செலுத்த வேண்டிய ஊழியத்திலும் இறக்கும் வரை நாங்கள் தவறாமல் இருக்குமாறு செய்தருளும். இரண்டு குறிப்பேடு புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 13 மற்றும் 14. நான் மழை பெய்யாதவாறு வானத்தை அடைத்தாலும், நாட்டை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டாலும், என் மக்களிடையே கொள்ளை நோயை அனுப்பினாலும், எனது பெயரை போற்றிடும் என் மக்கள் சிறுமையுற்று தங்கள் பாவங்களிலிருந்து மனம் வருந்தி இறந்து மன்றாடி என் திருமுகத்தை நாடினார், வானகத்திலிருந்து அவர்களது மன்றாட்டுக்களை கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னிப்பேன், அவர்களது நாட்டிற்கு நலன் அளிப்பேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ நாம் ஆண்டவருடைய நற்கருணை பிரசன்னத்துக்கு முன்பாக வீற்றிருக்கிறோம். இறைவனில் ஐக்கியமாகவும் இறை உறவில் சங்கமிக்கவும் இறை சன்னிதானத்தை நாடி வந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக வெகு சிறப்பாக இந்த கஷ்டமான துயரமான மக்கள் படக்கூடிய இந்த அல்லல் இருந்த தருணத்திலே இறைவனுடைய பிரசன்னம் நமக்கு வாழ்வு கொடுக்கட்டும். இறை ஆசி நம்மோடு தங்கி நமக்கு நலமும் பலமும், இந்த கஷ்டங்களிலிருந்து விடுதலையும் நோயிலிருந்து நமக்கு நற்சுகத்தையும் இறைவன் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த தருணத்தை நாம் இறை பிரசன்னத்திலே நாம் ஒன்றிணைந்து மன்றாடலாம். இன்றைய நற்கருணை வழிபாட்டிலே 2 வார்த்தைகளை சிந்திக்க உங்களை அழைக்கிறேன். வாசகத்தை வாசிக்க கேட்டோம். 2 குறிப்பேடு புத்தகத்திலிருந்து அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 13 மற்றும் 14. இறை வார்த்தை 13, மழை பெய்யாதவாறு வானத்தை அடைத்தால், வெட்டுக்கிளிகளை நிரப்பி பல அழிவுகளை முழங்கால், மக்களினங்களை தாக்குவதற்காக கொடிய நோயை கொடிய மாவையை அவர்களுக்கு கொடுத்தாலும் என்று வாசிக்க கேட்கிறோம். இதனுடைய அடுத்த வார்த்தை 14. இதிலிருந்து நாம் எப்படி விடுபடுவது, இதிலிருந்து நாம் எப்படி மீண்டு வருவது என்பதற்கான சூட்சுமத்தை, என்பதற்கான ஒரு தெளிவை, நமது பிரச்சனைகளிலிருந்து நாம் மீண்டு வருவதற்கான ஒரு பதிலை இறைவன் அங்கே கொடுத்திருக்கிறார். எனது பெயரை போற்றிடும் என் மக்கள் சிறுமையுற்று தங்கள் பாவங்களிலிருந்து மனம் வருந்தி இறந்து மன்றாடி என் திருமுகத்தை நாடினால், வானத்திலிருந்து அவர்களது மன்றாட்டுக்களை கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னிப்பேன், அவர்களது நாட்டுக்கு நலன் அளிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். எனது பெயரை போற்றிடும் என் மக்கள் என்ற வார்த்தை, எனது பெயரை போற்றிடும் என்று சொல்லும் போது, என்னை அறிந்த மக்கள், என் மீது நம்பிக்கை கொண்ட மக்கள், என்னோடு ஐக்கியப்பட்டு இணங்கி வாழ ஒத்த கருத்து படைத்த மக்கள் என் மக்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆக இறைவனை நாம் போற்றுகிறோம், இறைவனை போற்றுவதற்கு நாம் ஆசை கொள்கிறோம். ஆனால் இந்த போற்றுதல், இறைவனோடு ஐக்கியப்படக்கூடிய இந்த நிலைப்பாடு உண்மையிலே
என்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கிறோம். ஆண்டவர் அழகாக சொல்கிறார், இவர்களது நாவோ என்னை போற்றுகிறது, ஆனால் இவர்களது உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது என்று சொல்கிறது. அதே போல நாமும் ஆண்டவரை போற்றுகிறோமே, உண்மையாக மனதாக நாம் உள்ளத்தோடு ஐக்கியப்பட்டவர்களாக, இறைவனில் ஐக்கியப்பட்டவர்களாக போற்றுகிறோமா? இதைதான் இறைவன் விரும்புகிறார். அதில் இரண்டாவதாக இருக்கக்கூடியது சிறுமையுற்று. சிறுமை என்பது ஒரு தாழ்ச்சியான ஒரு மனநிலை. நாம் எல்லோருமே பெருமை பாராட்டுவதற்கு, தங்களுடைய சந்ததியை, தங்களுடைய குடும்பத்தை, தங்கள் சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயத்தை போற்றி பெருமை பாடக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. எனது பாரம்பரியம் எப்படிப்பட்டது, என்னுடைய குடும்பம் இப்பேற்பட்ட ஒரு பெரிய நீண்ட நெடிய பாரம்பரியத்தை, வசதி படைத்த, அந்தஸ்து படைத்த ஒரு பாரம்பரியத்தை கொண்டிருக்கிறது என்று மாதத்தை சொல்லக்கூடிய மனிதர்களாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காட்சி எங்கு இருக்கிறதோ அங்கே இறைவனுடைய பிரசன்னம் முழுமையாக இருக்கிறது. புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறு, நன்மனிதர்களாக வாழ்ந்தவர்களுடைய எடுத்துக்காட்டு சொல்லக்கூடிய பாடம் இதுதான். தாழ்ச்சியான இடங்களிலே, தாழ்மை உறவுடைய இடங்களிலே இறைவன் மகிமைப்படுத்தப்படுகிறார். அழகாக சொல்கிறார், ஒரு விதியடைவாரை அவிழ்த்து கூட நான் தகுதியற்றவன் என்று துணையே தாழ்த்திக் கொள்கிறார். இறை முன்னிலையில் தங்களையே தாழ்த்திக் கொண்டவர்கள், தங்களையே சிறுமைப்படுத்திக் கொண்டவர்கள் தான் அதிசயங்களையும் அற்புதங்களையும் கண்டார்கள். இரு மனிதர்கள் செவிக்க செல்கிறார்கள். ஒருவன் பாவி, இன்னொருவன் புண்ணியவான். இந்த பாவி ஆண்டவருடைய சன்னிதானத்தை நெருங்குவதற்கே அச்சப்பட்டு வெளியே, ஆலயத்திற்கு வெளியே நின்று கொண்டு தன்னுடைய மார்பை அடைந்து கொண்டு இறைவனை ஏறெடுத்து பார்க்க கூட அச்சப்பட்டவனாக தன்னுடைய பாவத்தை குறித்து அவன் வருந்தி தன்னையே தாழ்த்திக் கொள்வது. ஆனால் ஆலயத்திற்குள் சென்ற நீதிமானாக கருதப்பட்ட அந்த பரிசையின் தன்னையே பெருமைப்படுத்திக் கொள்கிறார். ஆண்டவரை ஏறெடுத்து பார்க்கிறான். வெளியே இருக்கிறானே இந்த ஆயக்காரன் பாவி, இவனை போல என்னை படைக்காதவர்கள் நன்றி சொல்லுகிறான். நான் சட்டங்களை கடைபிடிக்கிறேன், காணிக்கைகளை நிறைவாக கொடுக்கிறேன் என்று தன்னை பற்றியே விதற்றிக் கொள்ளக்கூடிய மனிதன் கடைசியில் என்ன ஆனது? இவன் விதற்றிக் கொண்டுதான் இருந்தான். ஆனால் இறைவனிடத்தில ஜெபிக்கவோ இறை ஆசிரியரை அவன் பெற்று அவன் வீடு திரும்பவோ கிடையாது. ஆனால் வெளியே இருந்த அந்த ஆயக்காரன் தன்னையே தாழ்த்திக் கொண்டான், இறை ஆசிரியரை விரைவாக பெற்றுவிட்டான். ஆக மனிதர்களாகிய நம்மை குறித்து சில நேரங்களில நாம் பெருமை பாராட்டினாலும் இறைவன் முன்னிலையில் எல்லோருமே தாழ்ந்தவர்கள். இறைவனே நமக்கு அதிபதி, இறைவனே நமக்கு எல்லாம் என்று நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, இறைவனுக்கு முன்னிலையிலே நம்மையே நாம் சிறுமைப்படுத்தும் போது, தாழ்ச்சி உள்ள ஒரு உள்ளம் கொண்டிருக்கும் போது இறைவன் அத்தகைய மனங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவதாக இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது தங்கள் பாவங்களிலிருந்து மனம் வருந்தி. யார் ஒருவர் தன்னுடைய பாவங்களுக்கு, தன் வாழ்வில் தான் செய்த குற்றங்களுக்கு மனம் வருந்துகிறாரோ, எப்பேற்பட்ட குற்றமாக இருந்தாலும் இறைவன் மன்னிக்க தயாராக இருக்கிறார். கிழக்கிலிருந்து மேற்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரத்திற்கு இறைவன் நம் பாவங்களை மன்னித்துக் கொண்டே இருக்கிறார். ஆனால் இறைவன் ஒன்றை மட்டும் எதிர்பார்க்கிறார், நொறுங்கிய உள்ளம். மனம் கசந்து தன்னுடைய பாவங்களுக்காக மனம் வருந்தக்கூடிய இதயத்தை இறைவன் அற்புதமாக ஆசீர்வதிக்கிறார். லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரத்துல அந்த இளைய மகன் தன்னுடைய தந்தையின் சொத்தை எல்லாம் விரயமாக்கி விட்டு எல்லாவற்றையும் இழந்து நிர்கதியாக இருந்த அந்த சூழ்நிலையில அவன் மனம் வருகிறான், தன்னுடைய தவறை உணர்கிறான். விண்ணுக்கு மண்ணுக்கு ஆண்டவரே, உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், இனி நான் உன்னுடைய மகன் என எண்ணப்பட நான் தகுதியற்றவன் என்று தன்னையே அவன் சோதித்தறிந்து பாவத்திற்காக மனம் வருகிறான்.
நல்ல ஒரு மனதிடத்தோடு தன் தந்தையின் இல்லம் தேடி வருகிறான். தந்தை அவனை அற்புதமாக அரவணைத்துக் கொள்கிறான். ஒரு மகனுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அத்தகைய அந்தஸ்தையும் உரிமையையும் அங்கே அந்த தந்தை அந்த மகனுக்கு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இறைவனுக்கு முன்னிலையிலே மனிதர்களாகிய நாம் நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்த வேண்டும். யார் ஒருவர் தன்னுடைய பாவத்தை விட்டு விலகுவதற்காக மனம் சொரிந்து கண்ணீர் விட்டு புலம்பி அழுகிறாரோ அவருடைய மன்றாட்டுகளை இறைவன் அற்புதமாக கேட்கிறார். இறைவாக்கு நமக்கு சொல்லுகிறது, உங்களுடைய பாவங்கள் எப்படி இருந்தால் கடல் சிவப்பாக சின்னமாக இருந்தாலும் நாம் அவற்றை உறைவழி போலவும் பஞ்சு போலவும் மாற்றுவேன் என்று சொல்றார். நாம் ஒழுங்கிய உள்ளத்தோடு நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருகிற இறைவனிடத்துல மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக வாழும்பொழுது மட்டுமே இறைவன் நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அடுத்தபடியாக இறந்து மன்றாடுதல் இறைவனுக்கு ஏற்புடையதாக நாம் மன்றாட வேண்டும். பல நேரங்களிலே பல மணி நேரங்கள் நாம் சொல்லிக்கிறோம். பல வேளைகளிலே இறை ஆசிரியை பெறுவதற்காக நாம் மன்றாடுகிறோம். உண்மையிலேயே நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய வேண்டுதல்கள், நம்முடைய இறை புகழ்ச்சி இறைவனுக்கு ஏற்புடையதாக இருக்கிறதா என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க அழைக்கிறோம். இறைவன் கிறிஸ்து நம்மோடு வாழும்போது, இந்த உலகத்திலே வாழும்பொழுது அவர் எப்பொழுதெல்லாம் அவர் ஜெபில் முக்கியமான காரியங்களில் ஈடுபட இருந்தாலும் அப்போதெல்லாம் அவர் ஜெபித்தார். ஒவ்வொரு நாளும் அவர் ஜெபித்தார். மார்க் நற்செய்தியில நாம் பார்க்கிறோம், அதிகாரம் 1 இறைவார்த்தை 35 நாம் பார்க்கிறோம். அதிகாலையிலே விடிய காலை கருத்திலே எழுந்து அவர் ஜெபத்திலே தன் தந்தையோடு ஐக்கியப்பட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். மத்தேயு நற்செய்தி 4 அதிகாரம் இறைவார்த்தை 23 நாம் பார்க்கிறோம். அவர் மக்களை அனுப்பிவிட்டு தனிமையாக மலை மீது ஏறி அங்கு இறைவனோடு ஐக்கியமானார். மாலை வேளையிலும் அந்த ஐக்கியத்தை அவர் தொடர்ந்து கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார். அதே போல லூக்கா எழுதிய நற்செய்தியிலே அதிகாரம் 4 இறைவார்த்தை 12 நாம் பார்க்கிறோம். அந்நாட்களில் அவர் மலை மீது ஏறி தனிமையான இடத்திலே ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டிருந்தார். ஆக இப்படி இறைவன் ஜெபிப்பதற்கு நமக்கு ஒரு முன் உதாரணமாக இருந்திருக்கிறார். நாமும் மன்றாட வேண்டும். நம்முடைய மன்றாட்டுகள் இறைவனுக்கு ஏற்புடையதாக இருக்க வேண்டும். இறைவனுக்கு ஏற்புடையதாக இருக்கக்கூடிய மன்றாட்டுகள் அனைத்தையும் இறைவன் நிறைவாக கேட்டு அதற்கான தக்க பதிலை, பிரதிபலனை அவர் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். 1 யோவான் 5 அதிகாரம் இறைவார்த்தை 14 நாம் பார்க்கிறோம். நாம் கேட்பது கடவுளுடைய திருவுளத்திற்கு ஒத்து இருந்தால் அவர் நாம் கேட்கக்கூடிய மன்றாட்டுகளுக்கு நிச்சயமாக செவி கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆக இறைவனுடைய திருவுளத்தை நாம் அறிந்து மன்றாட வேண்டும். நம்முடைய மன்றாட்டுகள் எப்போதும் ஆண்டவருக்கு பிடித்தமானதாக இருக்க வேண்டும். ஒரு தந்தையோ தாயோ தன்னுடைய குழந்தைகள் பேசக்கூடிய பேச்சுக்களை எப்படி அவர்கள் ரசிப்பார்களோ, அவர்கள் பேசக்கூடிய அந்த மழலை வார்த்தைகளை எப்படி அவர்கள் கேட்டு இன்புறுவார்களோ, அப்படி நம்முடைய மன்றாட்டுகளை வேண்டுதல்களை கேட்டு இறைவன் நமக்கு தக்க பலனை அவர் உரிய காலத்திலே நிச்சயமாக கொடுப்பார். அதுதான் விசுவாசிகளுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவின் பிரியமானவர்களே, இறைவன் நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்பது இதுதான். என் மகளே, மகளே, என்னை நீ மன்றாட மாட்டாயா, என்னோடு நீ உறவு பாராட்ட மாட்டாயா என்று இறைவன் ஆசைப்படுகிறார். நாம் இந்த நற்கருணை பிரசனத்தில் இருக்கிறோம். ஆண்டவரோடு நாம் ஐக்கியப்பட்டு மன்றாடுவோம், இறந்து மன்றாடுவோம். அடுத்து, என் திருமுகத்தை நாடினால் மனிதர்களாகிய நாம் பல நேரங்களில் பல இடங்களை நாம் ரசித்து இருக்கிறோம். பல மனிதர்களுடைய அழகை ரசித்து இருக்கிறோம். ஆனால் இறைவன் என் முகத்தை நாடினால் திருப்பாடலிலே நாம் பார்க்கிறோம். பணியாளர் தன் எஜமானுடைய கரங்களை பார்ப்பது போல, ஏறெடுத்து பார்ப்பது போல என்று நாம் வாசிக்கிறோம். இறைவனுடைய முகத்தையும் நாம் நாட வேண்டும். இறை முகத்தை நாம் தேடும் போது, நாடி தேடும் போது ஆண்டவருக்கு உகந்தவர்களாக நாம் இருக்கிறோம்.
திருப்பாடல் 121 134 வரை திருப்பயணிகளுக்குரிய திருப்பாடலை நாம் வாசிப்போம். அதுல புறப்படுங்கள், நாம் ஆண்டவரின் மலையை நோக்கி, சீயோன் மலையை நோக்கி நாம் புறப்படுவோம், ஆண்டவரினுடைய முகத்தை நாம் நாடுவோம் என்று இறைவாக்கு நமக்கு சொல்லுகிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கை சூழலில இறை முகத்தை நாடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இறைவனுடைய முகம் எப்பேற்பட்டது? மனிதர்களாகிய நாம் அன்பிலும் அமைதியிலும் நீதியிலும் சமத்துவத்திலும் இறைவனுடைய திருவிழத்திற்கு ஏற்றவாறு வாழ்ந்தோம் என்றால் அவருடைய முகம் பூரிப்பாகும், அவருடைய முகம் இன்புற்றும் களிப்புற்றும் இருப்பது போல இருக்கும். ஆனால் இந்த உலகத்திலே எங்கெங்கெல்லாம் காயங்கள் இருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் அழுகைகள் இருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் வறுமை இருக்கிறதோ, இதையெல்லாம் பார்த்து இறைவனுடைய முகம் பூரிப்பு கொள்ளாது. மாறாக அவருடைய முகமானது நொந்து போய் கொண்டிருக்கிறது, அவருடைய முகம் சோர்ந்து போய் கொண்டிருக்கிறது. பல நேரங்களிலே பச்சிளம் குழந்தைகள் அவர்கள் சிதைக்கப்படுகிறார்கள். ஒன்று மணியாத வயதிலே வாழ்வை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில இறைவன் முகம் சோர்ந்தவராக அவர் இருக்கிறார். அது இறைவனுடைய முகத்தை நாம் நாடினால்தான் அவருடைய முகம் எப்படி இருக்கிறது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். நம்மளுடைய முகம், நம்முடைய மனமாற்றத்தை நாம் இறைவனுக்கு முன்பாக எண்ணித்து காட்ட முடியும். ஆண்டவர் இயேசு மாறுவதற்கு முன்பாக அவர் கெத்செமனே தோட்டத்திலே ரத்த வியர்வை சிந்தினார் என்று இறைவார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம். அவருடைய முகம் மாறி இருந்தது, ரத்த வியர்வை சிந்தினார், அழுது புலம்பி மன்றாடினார், தந்தையே இந்த துன்பத்தினத்தை என்னிடமிருந்து அகற்றியது, இருப்பினும் என் சித்தம் அல்ல உன் விருப்பப்படி நடக்கட்டும் என்று தன்னையே தன் தந்தையிடத்துல ஒப்புக்கொடுத்து மன்றாடினார். அந்த மன்றாட்டிலே அவருக்கு அவருடைய முகம் சோர்ந்து, அவருடைய முகத்திலே கண்ணீரும் கவலையுமாக இருந்தது. நிச்சயமாக இந்த சீடர்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய முகத்தை காத்திருந்தால் மனம் மாறியிருப்பார்கள். பேதுரு ஆண்டவரை மறுதலித்தார். 3 முறை மறுதலித்த பிறகு சேவல் கூவிற்றது. அப்போது இயேசு பேதுருவை உற்று நோக்கினார் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த உற்று நோக்குதல் முகத்தை முகமுகமாக பார்க்கக்கூடிய ஒரு வேலை அவர்களுடைய உளப்பாங்கை நமதாகி கொண்டது. நாம் ஆண்டவருடைய முகத்தை நாடும் போது, அவருடைய முகத்தில் இருக்கக்கூடிய தெளிவை நாம் உணர்ந்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்வையும் நம்மால் மாற்றி அமைக்க முடியும். ஆகவே நாம் ஆண்டவருடைய முகத்தை நாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். அப்படி நாம் செய்தோம் என்றால் இறைவன் வானத்திலிருந்து அவர்களது மன்றாட்டுகளை கேட்டு அவர்களது பாவத்தை மன்னிப்பேன், அவர்களது நாட்டுக்கு நான் நலம் அளிப்பேன் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாம் யாருக்காக மன்றாடுகிறோம்? எல்லோருக்காகவும் மன்றாட வேண்டும். 1 திருமுகத்தில அதிகாரம் 2 இறைவார்த்தை 1 முதல் 3 வரை உள்ள இறைவார்த்தையில அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே: இறை மற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையின்றி அமைதியோடு வாழ அரசர்களுக்காகவும் உயர்நிலையில் உள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் மன்றாடுங்கள். இதுவே நம் மீட்பராகிய கடவுளின் முன் சிறந்ததும் ஏற்புடையதுமாகும். நம்முடைய ஆட்சியாளர்களுக்காக நாம் மன்றாட வேண்டும். நம்முடைய நாட்டு தலைவர்கள் மக்களை கருணை கூர்ந்து அக்கறையோடு பராமரிக்கவில்லை, செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் தான் தோன்றுதலாக இருக்கிறது என்று நாம் விமர்சிப்பவர்களாக மட்டுமே இருந்து விடுகிறோம். ஆட்சியாளர்களுக்காக, அரசியல் தலைவர்களுக்காக நாம் மன்றாட வேண்டும். எல்லா மக்களுக்காகவும் நாம் மன்றாடக்கூடியவர்களாக இருக்கும் போது இறைவன் அதிலே மகிழ்ச்சியை கொடுக்கிறார். இறைவன் நம்முடைய பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று இறைவனோடு ஐக்கியப்பட்டு இறை திருவுளத்திற்கு ஏற்றவர்களாக வாழும் அவருடைய முகத்தை நாம் நாடும் போது நமக்கு இருக்கக்கூடிய எல்லா வியாதிகள், எல்லா கஷ்டங்கள், எல்லா தொல்லைகள் அனைத்திலிருந்தும் இறைவன் நமக்கு விடுதலையை கொடுக்கிறார்.
இறுதியாக மீகா புத்தகத்திலிருந்து அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 8. ஓ மானிடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கின்றாரே. நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கிறார். ஆக ஆண்டவருக்கு முன்னிலையில தாழ்ச்சி உள்ளவர்களாக நாம் வாழ பழகுவோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். நம்முடைய குற்றங்களிலிருந்து விடுதலை மட்டுமல்ல, நம்முடைய நோயிலிருந்து விடுதலை மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வுக்கு தேவையான அபரிமிதமான ஆசீர்வாதங்களை அவர் நிறைவாக கொடுத்து நம்மை என்னால் மகிழ்வித்து அவருடைய அரவணைப்பில, அவருடைய அண்டையிலே நம்மை வைத்து காத்து நமக்கு மாற்றி கொடுப்பார். அவருடைய மகிழ்ச்சியிலே நம்மை பங்கு கொள்ள செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை தொடர்ந்து இந்த இறை பிரசனத்தில் நம்மையே நாம் ஐக்கியப்படுத்துவோம். இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதோ என் பெயர் எதை கேட்டாலும் தருவேன் என்று இதனை ஆண்டவர் நமக்கு கூறியிருக்கின்றார். இவர் மீது விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நம்முடைய பாரங்களை, நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய துன்பங்களை இவர் முன்பாக நாம் அர்ப்பணிக்கின்ற பொழுது இந்த ஆண்டவர் நமக்கு அந்த மன்றாட்டுகளை ஏற்றி தருபவராக, நம்முடைய பாரங்களில் இருந்து, நம்முடைய சுமைகளில் இருந்து நம்மை நீக்குபவராக, நமக்கு விடுதலை அளிப்பவராக இருக்கின்றார். அந்த ஆண்டவர் முன்பு நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய பாரங்களை, நம்முடைய உள்ளத்தின் குமுறல்களை மன்றாட்டுகளாக இதோ இந்த வேளையிலே நாம் சமர்ப்பிப்போம். நான் வாழும் நாளெல்லாம் ஆண்டவரை போற்றி பாடுவேன். என் உயிர் உள்ளவரையிலும் என் கடவுளுக்கு புகழ் சாற்றிடுவேன். இன்னலுற்ற வேளையிலும் ஆயனில்லா ஆட்டை போல் இலகின்றி அழிந்த பொழுது இரக்கத்தை பொழிந்து இதய நிழலில் எனக்கு வாழ்வளித்ததற்காக உமக்கு நன்றி சொல்லி போற்றுகின்றோம். தாழ்ந்தது தங்கம், உயர்ந்தது பித்தளை என்னும் முதுமொழிக்கேற்ப பணிவு என்ற நற்பண்பை பெற உம்மிடம் மன்றாடுகின்றோம். நாங்கள் செய்யும் அனைத்து செயல்களையும் பணிவுடனும் அன்பு மனதுடனும் செய்ய தாழ்ச்சி என்னும் வரமருள வேண்டுகிறோம். மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே,
அமைதியின் அரசரே எம் இறைவா, நீர் உருவாக்கிய இந்த பூமியில் நாளும் காணும் வன்முறை, கலவரம், இனவெறி ஆகியவை அகன்று மனிதர்கள் யாவரும் அமைதியின் தூதர்களாக மாறவும், எங்கள் மனங்களில் அடைந்துள்ள ஏற்றத்தாழ்வு என்னும் அழுக்கை அகற்றி அனைவரும் சமம் என்ற உணர்வுடன் வாழவும் உம் அருளை வேண்டுகிறோம். சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினே. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினே. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. நோய் நீக்கும் மருத்துவரே எம் இறைவா, நோய்கள் அனைத்தும் நம் மக்களை அழிப்பதற்காக ஏற்பட்டவை அல்ல, அவர்களை பயிற்றுவிப்பதற்காகவே என்பதை உணர்ந்து ஆண்டவர் தம் சொந்த மக்களாகிய நமக்கு இரக்கம் காட்ட தவறுவதில்லை. பெரும் நோய்களால் நம்மை பயிற்றுவித்தாலும் நம்மை கைவிடுவதில்லை. எனவே வலி நீங்கி நலமாக்கி உயிரை காப்பாற்ற வேண்டும் என உம் பாதம் சரணடைகின்றோம். இந்நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. ஐயா சுமந்து தீர்த்தீரையா. ஐயா சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா. மூளையினால் சாதிக்க முடியாதவை முழங்கால் ஜபத்தினால் முடியும். எத்தகைய துன்பம் வந்தாலும் கடலை தேடி பாயும் நதியைப் போல உம்மை நோக்கி வரவும், உம்மை பற்றி பிடித்து தாய் சேய் போல உம்முடன் நெருங்கி வாழ நல் மனதை தர வேண்டுமென்று வேண்டுகிறோம். குருடர்களை பார்க்க செய்தே, மூடவர்கள் நடக்க செய்தே. குருடர்களை பார்க்க செய்தே, மூடவர்கள் நடக்க செய்தே. ஐயா மூடவர்கள் நடக்க செய்தே. ஐயா மூடவர்கள் நடக்க செய்தே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா. ஆண்டவரே இயேசுவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நற்கருணை ஆண்டவருடைய அந்த இறை ஆசிரியரை பெறுவதற்கு முன்பாக நாம் எல்லோரும் முழந்தாளிட்டு நம்முடைய கரங்களை விரித்தவர்களாக, இன்னும் நம்முடைய உள்ளத்திலே எண்ணற்ற பாரங்கள், கஷ்டங்கள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய குடும்ப சூழல்கள், நம்முடைய சமுதாயத்தின் சூழல்கள் அனைத்தையும் இதோ இந்த ஜெபத்தின் வழியாக இந்த ஆண்டவர் முன்பு நாம் எல்லோரும் சமர்ப்பிப்போம். இதோ இந்த வேளையிலே உங்களுக்காக, இந்த சமுதாயத்தின் சூழலுக்காக நான் ஜெபிக்கின்ற வேளையிலே என்னோடு இணைந்து கண்ணீரோடு உங்கள் ஒவ்வொருவரையும் ஜெபிக்க அன்போடு அழைக்கின்றேன்.
எங்கள் மத்தியில் பிரசன்னமாகி இருக்கின்ற எங்கள் அன்பு நற்கருணை ஆண்டவரே, இதோ உம்முடைய பிரசன்னத்தின் முன்பாக உம்மீது அளவு கடந்த விசுவாசம் கொண்டு கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும் ஐயா. தங்களுடைய குடும்பத்தின் சூழல்களை, தங்களுடைய பிள்ளைகளின் சூழல்களை, கணவர்களின் சூழல்களை, மனைவிகளின் சூழல்களை, இந்த சமுதாயத்தின் சூழ்நிலைகளை மன்றாட்டுகளாக கண்ணீரோடு அர்ப்பணித்து செபித்துக் கொண்டிருக்கின்ற உடைய பிள்ளைகளை நீரோ கண்ணோக்கி அவர்களை ஆசீர்வதியும் ஐயா. எத்தனையோ ஏக்கங்கள், எத்தனையோ தயக்கங்கள், நீர் ஒருவர் மட்டுமே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற என்ற ஆழ்ந்த விசுவாசத்தோடு உம்முடைய நாமத்தினாலே செபித்துக் கொண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீரை கண்ணோக்கி அவர்களை ஆசீர்வதித்தருளும் ஐயா. இதோ என்னுடைய குடும்பத்திலே ஒரு அமைதியற்ற சூழல் இருந்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய குடும்பத்திலே பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றது. கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள அந்த பிரச்சனைகள், பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள அந்த பிரச்சனைகள், சகோதர சகோதரிகளுக்கிடையே உள்ள அந்த பிரச்சனைகள், அக்கம் பக்கத்து வீட்டாரிடையே உள்ள அந்த பிரச்சனைகள் ஒவ்வொருவருக்கும் நீரே தீர்வாக அமைய வேண்டும் ஐயா. எனக்கு இன்னும் திருமணம் வரம் கிடைக்கவில்லை. நல்ல திருமணம் வரம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும். எங்களுக்கு நல்லதொரு வேலை அமைய வேண்டும் என்று ஏக்கத்தோடு கண்ணீரோடு சுமித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் உடைய அருளையும் ஆசிரியையும் தரும் ஐயா. எண்ணற்ற நோய்களாலே அவதியுற்றுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் இந்த வேலையை ஆசீர்வதித்தோம். இந்த இதய நோய், கேன்சர், கட்டிகள், தலைவலி, கால்வலி, உடல் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளாலே அவதியுற்றுக் கொண்டிருக்கின்ற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரலாம். இதோ இந்த சமுதாயமே, எங்கள் சமூகமே இந்த கொரோனா என்ற தொற்று நோயாலே அவதியுற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொருவரையும் உடைய அருளாலே ஆசீர்வதியும் ஐயா. நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு செபித்துக் கொண்டிருக்கின்ற உன் பிள்ளைகள் அர்ப்பணிக்கின்ற